ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் ஹயாக்கும் ராகத்துக்கும் கல்யாணம் நடந்திருக்கும். சரிப்பா, கல்யாணம் முடிஞ்சிருச்சு, நான் இங்கேருந்து போகிறேன், வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீலாம்பரி கிளம்ப போனால், அப்போ அந்த செகரோ அவள் சொன்னா இல்லையா, அங்கேருந்து யாருமே கிளம்பி வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவளை ஸ்டாப் பண்ணுறதுக்காக நீங்கள் வீட்டுக்கு போகக்கூடாது மாவேகம், என்னையே இன்னைக்கு பாமை போட்டு சாகடிக்கிறதுக்கு பார்த்தாங்க, அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் ஆபத்து இருக்குது, நீங்கள் வீட்டில் போய் தனியாக இருந்தீங்கன்னா அதனால நான் உங்களை எங்கேயுமே போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு போக விட மாட்டேங்கிறா. இவளுக்கு ஒன்றுமே புரியல. இவன் திடீர்னு என் மேலே இவ்வளோ அக்கறைப்பட்டுட்டு இருக்கா, இந்நேரம் நான் இந்த வேலையை பார்த்ததுக்கு இவளுக்கு என் மேலே கொலை வரியில் வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, பரவாயில்லப்பா நான் ஒன்றும் தனியாக போகல, அதான் அங்கிள் ஆண்டி இருக்காங்கல்ல அவங்க கூட நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அப்பவும் சகர் விட மாட்றா. இங்கே பாருங்க, ஹயாக்கு இன்னைக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு, அவளை நல்லபடியாக அவளோட மாமியார் வீட்டுக்கு வழி அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்தே வீட்டுக்கு போகுமே, ஏன்னா பெரியம்மாவும் இந்த நேரத்தில் ஊரில் இல்லை, நீங்கள் இருந்தால் கொஞ்சம் அவளோட மனசுக்கு சந்தோஷமாக இருக்குல்ல, அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளுக்கும் வேறு வழி இல்லை. அதனால சரிப்பா ஓகேப்பா நான் இருக்கிறேன், எல்லாரும் சேர்ந்தே வீட்டுக்கு போகலாம், ஹயாவை வழி அனுப்பிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இந்த பக்கம் சனமும் ரஷ்யா கிட்ட அந்த பெண்ணனை காமிச்சிட்டு, இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு யார், ஒரு ஃபோட்டோவில் இருக்கிறது நான், இன்னொரு ஃபோட்டோவில் இருக்கிற அந்த பொண்ணு யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் டக்குன்னு அவளும் யோசிக்காமல், உனக்கு இவ்வளோ தூரம் தெரிஞ்சிருச்சா, இதுக்கப்புறம் நான் உண்மையை மறைக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, அவள் வேறு யாரும் இல்லை, உன்னோட கூட பிறந்த தங்கச்சி, உன்னோட ட்வின் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கும் அதிர்ச்சியாக தாங்க முடியல. என்ன சொல்கிற நீன்னு கேட்டால், ஆமாம் அவள் உன்னோட தங்கச்சி தான், அசத் அகமத் கான் ஜோயா அகமத் கானோட 2வது பொண்ணு, உன்னோட தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பட் இப்போவும் இவளால் நம்ப முடியல. இல்லை நீ சொல்கிறது உண்மையாக இருக்காது, ஏன்னா எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் என்னோட பெரியம்மா எப்படி என்கிட்ட சொல்லாமல் இருந்திருப்பாங்க, அந்த உண்மையை எப்படி என்கிட்ட இருந்து மறைச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கே இந்த விஷயம் தெரியாதுங்கிறப்போ எப்படி உங்ககிட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க, உன்னோட தங்கச்சியை கண்டுபிடிச்சதே நான் தான், அதுவும் அவளை நான் எந்த நிலைமையில பார்த்தேன்னு தெரியுமா, அவள் சரியான திருடி, உன்னோட வாழ்க்கைக்கும் அவளோட வாழ்க்கைக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது, ஏன்னா அவள் வந்து அவளோட சந்தோஷத்துக்காக அடுத்தவங்களை ஏமாற்றி திருடி பொழைக்கிற ஒரு திருட்டு பொண்ணு தான் அவள். நீ நல்லா யோசிச்சு பாரு, இந்த வீட்டுக்கு கூட அவள் வந்திருக்கா, நீ கூட பார்த்துருப்பியா, அந்த ஷேக் வீட்டுக்கு வந்தார்ல, அவரோட 3 பொண்டாட்டியில் ஒருத்தியாக தான் அவள் இந்த வீட்டுக்கு வந்தா, அதுவும் இங்கே இருக்கிற டைமண்ட் நெக்லஸை திருடிட்டு போகிறதுக்காக. அப்போ தான் ரிஹான் ரெக்கார்ட் பண்ண வீடியோவில் நான் அவளை கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவளும் ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. ஸோ தங்கச்சிக்காரி வந்தது, அவள் வந்து மாஸ்க் போட்டிருந்ததுனால அவளோட முகத்தை பார்க்காம விட்டது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இருக்கா. உனக்கு எப்படி அவள் உன்னோட தங்கச்சின்னு தெரியாதோ அதே மாதிரி அவளுக்கும் உன்னை தெரியாது, நீ தான் அவளோட அக்கான்னு. அவள் இத்தனை நாளாக ஆஹில் கூட உன்னோட வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கா, அதுவும் எப்போலேருந்து தெரியுமா, கோஹினூர் ஹோட்டலில் உன்னை கிட்னாப் பண்ணனே அன்னையிலேருந்து இவ ஆஹிலோட மனைவியா இந்த வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கா. இந்த விஷயம் உனக்கு தெரியாதுல்ல. அப்புறம் இன்னொரு விஷயத்த நான் சொல்லவா, அவள் உன்னோட ரத்த உறவு மட்டும் இல்லை, இன்னொரு உறவாகவும் அவள் மாற போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவ என்ன சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி அவளும் பார்த்துட்டு இருந்தா, ஆமாம் ஆஹில் வந்து அவளை திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்க போகிறான், அதாவது சனமை திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கிற பேரில் செஹரை கல்யாணம் பண்ணிக்க போகிறான், அதுவும் கான்ட்ராக்ட் மேரேஜ்லாம் இல்லை, உண்மையான மேரேஜ், உன்னோட தங்கச்சியே உன்னோட புருஷனை கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதும் இவளுக்கா ஷாக்குக்கு மேலே ஷாக்காக இருக்குது. அதுவும் அவள் சும்மா ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கல, பணத்துக்காக தான் எல்லாம் பண்ணுறா, பணத்துக்காக தான் நான் அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், பணத்துக்காக தான் அவள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், அப்படின்னா இவ என்னோட தங்கச்சியை யூஸ் பண்ணிக்க பார்த்துட்ருக்கா, இந்த விஷயத்த நம்ம எப்படியாவது தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாக்கிட்டேயே போயிட்டு, நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் இந்த வீட்டில் வந்து மூத்தவங்க தானே, உங்களுக்கு பணம் தான் வேணும்னா நீங்கள் என்கிட்டே வந்து கேட்டிருக்கலாம்ல, நான் ஆஹில் கிட்ட சொல்லியிருப்பேன்ல, ஆஹில்கிட்ட நான் சொன்னேன்னா அவர் கண்டிப்பாக எனக்காக எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு பணம் கொடுப்பாரு, அப்புறம் நீங்கள் எதுக்காக இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட சொல்லலை, ப்ளீஸ் இது எல்லாத்தையும் விட்டுருங்க, என் தங்கச்சி வந்து விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா, வாயை மூடுறி, நீ சொல்லி அவன் என்னடி எனக்கு பணம் கொடுக்கறது, என்ன பிச்சையா போடுறீங்க, இந்த மொத்த சொத்துக்குமே சொந்தக்காரியாக நான் பார்த்துட்ருக்கேன், அதுவும் நீ நினைக்கிற மாதிரி இதை நான் பணத்துக்காக மட்டும் பண்ணலை, பழி வாங்குறதுக்காகவும் தான் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளோட மொத்த கோவமே அந்த நீலாம்பரி மேலே தான், அவளை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவும் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஏன்னா அவள் கூட இவ இருக்கும் போது ரொம்ப கீழ்த்தனமாக நடந்துட்டுருப்பா, வீட்டை விட்டெல்லாம் துரத்தி இருப்பா, அது எல்லாத்துக்காகவும் உன்னோட மாமியாரை பழி வாங்குறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன், பணம் வந்து எனக்கு 2வது பட்சம் தான், இந்த வீடு உன்னோட வீடாக இருக்கிறதுக்கு முன்னாடி, உன்னோட அப்பா அம்மாவோட வீடாக இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடு என்னோட வீடாக தான் இருந்துச்சு, இப்போ என் வீடை எனக்கு நானே சொந்தமாக்கி பார்த்துட்ருக்கேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்புவா பாரு, அவள் அங்கே இல்லை, அப்போது எஸ்கேப் ஆயிட்டா அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு. அப்படின்னா என்கிட்ட தப்பிக்கிறதுக்காக தான் அவள் என்கிட்ட பேச்சு கொடுத்துருக்காளா, என்னையே முட்டாளாக்கிட்டாளா அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹயாக்கும் ராகத்துக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு இல்லையா, ஸோ அதனால் அவங்க 2 பேரையும் வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ நம்ம ஆகிலும் அவங்க 2 பேருக்காக புது காரே கிஃப்ட் பண்ணியிருக்கான், அந்த கார்லேயே அவங்க 2 பேரையும் ஏற்றி விட்டு வழி அனுப்பிச்சி வச்சுட்ருக்காங்க நம்ம சனமும், அதாவது செகரும் ஆகிலும். ஸோ அப்போ தான் கரெக்டாக அங்கே நம்ம சனமுமே வந்துடுறா. அவள் அப்படி ராகத்தும் ஹயாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிறத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு வகையில் வருத்தமாக இருக்குது, நான் உன் கூட இருந்து உன்னோட கல்யாணத்தை நடத்தி வச்சுருக்கணும், ஆனால் நான் உன் கூட இல்லாமல் போயிட்டேனே ஹயா, பரவாயில்ல, என்னோட தங்கச்சி உன் கூட இருந்து ஒரு அக்காவாக அவள் எல்லா கடமை
கடமையுமே நல்லபடியாக தான் செஞ்சுருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆகில கூப்பிடுறதுக்காக ஆகில்னு சொல்லிட்டு கத்த போகிறான். அப்போ டக்குன்னு அங்கே வெடியை போட்டு விடுறானுங்க பட்டாசை. ஸோ அதனால் வெடி சத்தத்தில் அங்கே எதுவுமே கேட்கல. அதுக்கப்புறம் எல்லாரும் மொத்த ஃபேமிலியும் கிளம்பி வீட்டுக்கு போகலான்னு போகும்போது செகர் வந்து ஃபோனை எங்கேயும் மிஸ் பண்ணிட்டா போல். ஃபோனை நான் உள்ளே வச்சிட்டேன் போல் ஆகில், நான் போய் அதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செகர் அங்கேருந்து போயிட்டு ஃபோனை தேடுறதுக்காக வந்துட்டு தேடிக்கிட்டு இருக்கா. இந்த செகரோட ஃபோனே எவன்டா ஆட்டையை போட்டது, எங்கே போச்சு என்னோட ஃபோனு அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இந்த பக்கம் திரும்பினா நம்ம சனம் வந்து நின்றுட்டு இருக்கா. ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சனமுக்கு இப்போ எதிர்த்தாப்புல நிற்கிறது தங்கச்சின்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா. ஸோ அதனால் பாசத்தோட அவளை பார்த்தா அவளோ இவளை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறா. எப்படி இவ தப்பிச்சு வந்தா அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அவகிட்ட போயிட்டு இங்கே பாரு நீ சனம் தானே அப்படின்னு கேட்டால் ஆமான்னு சொல்கிறா. எனக்கு தெரியும் உனக்கு என்னை பார்த்தா கோவமாக வருது இல்லை, ஏன்னா நான் உன்னோட இடத்துல இருக்கேன், ஆனால் உண்மையை சொல்கிறேன் இது எதுவுமே என்னோட தப்பு கிடையாது அப்படின்னு சொன்னால் அவளும் சொல்கிறா. ஆமாம் இது எல்லாத்துக்கும் காரணம் ரஷ்யா தானே, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறா. அந்த ரஷ்யாவோட பேரை மட்டும் நீ எடுக்காத, அந்த ரஷ்யானால தான் நான் இந்த நிலமையில இருக்கேன். அவள் என்னை நடிக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்து என்னையும் முட்டாளாக பார்க்குறா, இன்னைக்கு நானே செத்துருப்பேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவள் படிக்கே பேசிகிட்டு இருக்கா. இவ்வளோ வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறா. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்ல வரேங்கிறது கேளு அப்படின்னு சொன்னால் நீ எதுவுமே சொல்லாத, தப்பெல்லாம் என் மேலே தான், நான் உன் இடத்துல இருக்கிறத பார்க்கும்போது உனக்கு ரொம்ப கோவம் வருதில்ல, ஆனால் நான் என்ன பண்ணுறது, நான் அந்த ரஷ்யா சொல்லி தான் எல்லாமே செஞ்சேன். அது மட்டும் இல்லாமல் உன் புருஷனை கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் எனக்கு எந்த ஒரு ஆசையுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அதுக்காக அவர் நல்லா இல்லைன்னா நான் சொல்லலை, அவர் ரொம்ப அழகாக இருக்கார், ஹேண்ட்ஸமாக இருக்கார், ஆனால் இருந்தாலும் எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, புரிஞ்சுக்கோ, நான் உன்னோட வாழ்க்கையெல்லாம் கெடுக்க பார்க்கல, என்னோட தங்கச்சி மாதிரி நினச்சிக்கோயேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அந்த வார்த்தையை சொன்ன அடுத்த செகண்டே இவ எமோஷனல் ஆகிட்டு அவளை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு இதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல முயற்சி பண்ணேன், நீ என்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்ல வரா. டக்குன்னு அவள் என்னடா பிளேட்டை வச்சு அவளோட தலையிலேயே அடிச்சிடுறா. மயங்கி விழுந்துட்டா நம்ம சனம். உடனே இவ ரஷ்யாவுக்கு கால் பண்ணி சனம் இந்த மாதிரி இங்கே வந்துட்டா அப்படிங்கிற விஷயத்த சொன்னதுமே என்னது அங்கே வந்துட்டாளான்னு கேட்டான். ஆமாம் இங்கே தான் வந்தா, நல்ல வேலை ஆகில் பார்க்கறதுக்குள்ளே நான் அவளை வந்து அடித்து மயக்கமாக்கிட்டேன், அவன் மட்டும் இங்கே 2 பேரும் இங்கே சேர்த்து பார்த்துருந்தான் அப்படின்னா அப்புறம் உன்னோட மொத்த பிளானுமே சொதப்பிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இப்போவே என்னோட ஆளுங்களை அங்கே வர சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ தான் ஆகிலுமே வந்து சனமுக்கு கால் பண்ணுறான், அதாவது செகருக்கு கால் பண்ணுறான். ஃபோன் வந்து எங்கேஜ்டுனே வருது. என்னது ஃபோன் எங்கேஜ்டுன்னு வருது, அவள் அப்படி எங்கே தான் போனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பினா அவன் என்னடானா அங்கே தான் கீழே குனிஞ்சிட்டு ஃபோன் பேசிகிட்டு இருந்தாலே அங்கே உட்காந்துருக்கிறது தெரியுது. அவங்க டேபிள் கீழே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அங்கே வந்துட்டுருக்கான். கரெக்டாக இவளுமே டக்குன்னு அவனை பார்த்துடுறா. டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு போயிட்டு என்னாச்சு நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு நீ அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க, டேபிள் கீழே உட்காந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டால், என்னோட பேங்கிள்ஸ் தொலைஞ்சிருச்சு அதை எடுக்கலான்னு தான் வந்தேன்னு சொல்கிறா. சரி அப்போ உன்னோட ஃபோன் எங்கேஜ்டாக இருந்துச்சு அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், நான் உங்களுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அதனால தான் உங்களுக்கு எங்கேஜ்டுன்னு வந்திருக்கோம், சரி வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை இங்கேருந்து அழைச்சிட்டு போயிடுறா. அதுக்குள்ளே சனமும் மயக்கம் தெளிஞ்சு எழுந்திரிச்சிட்டு அகில்னு சொல்லிட்டு கூப்பிட போகிறா. டக்குன்னு அங்கே அந்த ரவுடி பசங்க வந்து வாயில் கர்ச்சீஃபை வச்சு அமுத்திடுறானுங்க, மயக்கமாக்கிடுறானுங்க. அப்போது கீழே வந்து அங்கே இருக்கிற ஒரு பவுல் கீழே விழுந்துருது. அந்த சவுண்டு வந்து இந்த ஆகிலுக்கும் கேட்டுருது. டக்குன்னு அவனும் திரும்பி பார்க்குறான், என்ன சத்தம் அது, போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் இவ்வளோ டக்குன்னு ஸ்டாப் பண்ணி அது ஒரு சத்தமும் இல்லை, பூனைக்குன்னு ஏதாவது வந்திருக்கும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா. அதுக்குள்ளே இவனுங்களும் இந்த ரவுடி பசங்களும் நம்ம சனம் அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறானுங்க. இந்த பக்கம் ராகத்துக்கோ கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால அவன் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட அவனோட ரூமில் போயிட்டு ஹயாவை தேடி பார்க்குறான். ஹயா இல்லை, பட் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கான எல்லா ஏற்பாடுமே அங்கே பண்ணியிருக்கு. எங்கே ஹயா போனா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தா அவன் என்னடா அண்ணா அங்கேருந்து போயிட்டு தம்பிக்காரனோட ரூமுக்குள்ளே போயிட்டு இருக்கா. இவன் உடனே ஓடி போயிட்டு ஸ்டாப் பண்ணி, என்ன ஹயா நீ எதுக்காக ஃபைஸோட ரூமுக்கு போயிட்டு இருக்க, இன்றைக்கி நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ ஏன் கூட தான் இருந்தாகணும் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ டக்குன்னு இதை தானே நீங்களும் ஆசைப்பட்டீங்க, நான் ஃபைஸ் கூட இருக்கணும்னு தானே நீங்களும் ஆசைப்பட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஹயா சொல்கிற அப்படின்னு கேட்டால், ஒரு நிமிஷம் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் ரூமுக்கு போயிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த வீடியோவை ப்ளே பண்ணி காமிக்கிறா. அதாவது இவன் பேசினா இல்லையா, நான் வந்து உனக்காக தாண்டா ஹயாவை கல்யாணம் பண்ணிக்க பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதில் பாதியை தான் அவன் கட் பண்ணிட்டானே. ஸோ அந்த விஷயத்தை கொண்டு வந்து காட்டவும் இவனுக்கு புரிஞ்சு போச்சு, தம்பிக்காரன் ஏதோ பிளான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரனும் பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்கான். இங்கே பாரு ஹயா, இது முழு உண்மை இல்லை, முழுசாக நான் பேசின விஷயம் என்னன்னு உனக்கு தெரியாது, நீயாவது சொல்லுடா, உனக்கு தான் எல்லாமே தெரியும்ல, ஹயா கிட்ட சொல்லு, அவளுக்கு புரிய வை, நான் என்ன சொன்னேன்னு அவகிட்டே சொல்லி புரிய வை அப்படின்னு சொன்னால், என்ன எதுக்காக நீங்கள் இப்படி நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க, அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, அதனால் நீங்கள் இப்படி நடிக்கணும்னு எந்த அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் டக்குன்னு பல்ட்டி அடிச்சிடறான். இவனுக்கோ ஒன்றுமே புரியல. டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசிக்கிறேன், இங்கே பாரு ஹயா இது எதுவுமே உண்மை கிடையாது, நான் அன்னைக்கு வந்து சொன்ன விஷயமே வேறு, ஆனால் இவன் வந்து ஏதோ பண்ணியிருக்கான், உண்மையை தான் சொல்கிறேன் ஹயா, என்னை நம்பு ப்ளீஸ், என்னோட கண்ணை பாரு, என் கண்ணில் உனக்கு காதல் தெரியலையா அப்படின்னு கேட்டால், எந்த காதலை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, காதலுங்கிற பேரை சொல்லி 2 பேருமே சேர்ந்து என்னோட வாழ்க்கையை தான் அழிச்சிருக்கீங்க,
இல்லை எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை, எனக்குன்னு எந்த ஒரு எமோஷன்ஸுமே இருக்காதா, நானும் மனுஷி தானே, இல்லை நான் வந்து எதுவும் பொம்மையா உங்கள் இஷ்டத்துக்கு அண்ணனு தம்பி மாற்றி மாற்றி என்னை வச்சுக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள் உங்களோட எல்லா உண்மையுமே எனக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமே என்கிட்ட நடிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்கிட்ட வந்து என்ன சொன்னீங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம், நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்களா, அது எல்லாமே போய் தானே. நீங்கள் இப்போ வரைக்கும் என்னெல்லாம் பண்ணீங்களோ அது எல்லாமே உங்களோட தம்பிக்காக தானே. அதனால நான் உங்கள் தம்பி கூட இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இவனுக்கும் செம கோவம் வந்துடுது தம்பி மேலே. எதுக்காகடா நீ வாயை மூடிட்டு இருக்க, உனக்கு தான் எல்லா உண்மையும் தெரியும்லடா, வாயை திறந்து பதில் சொல்லு அப்படின்னு சொன்னா, அண்ணா நீங்கள் எல்லாமே எனக்காக தானே பண்ணீங்க, இப்போ எதுக்காக நீங்கள் இப்போ திரும்பவும் வந்து ஹயாவை ஏமாற்ற பார்க்குறீங்க, அவள் ரொம்ப பாவம்னா, அதனால அவளோட மனசை திரும்ப திரும்ப உடைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் டக்குன்னு இவனுக்கோ கோவம் வந்துடுது. நான் உனக்காக என்னோட காதலே தியாகம் பண்ண நினச்சேன் பாரு, அது என்னோட தப்பு தான், அதுக்காக தான் நான் இப்படி அனுபவிக்கிறேன். ஹயா இங்கே பாரு, நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான், அவன் சொல்கிற எதையுமே நீ கேட்காத, அப்புறம் இந்த வீடியோவில் இருக்கிறதும் போய் நான் என்ன சொல்கிறேன்னு ஃபஸ்ட்டு முழுசாக கேளு அப்படின்னு சொன்னால் அவள் அதெல்லாம் கேட்குறதுக்கு தயாராகவே இல்லை. இதுக்கப்புறமும் நான் அவங்களோட நாடகத்தை நம்பி நான் வந்து ஏமாற தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் பாட்டிக்கே நேராக தம்பி கூட சேர்ந்து தம்பியோட ரூமில் போயிட்டு லாக் பண்ணிக்கிறா. அதை பார்க்குற இவனுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி தான் அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் பண்ண நைட்டே பார்த்தா தம்பிக்காரன் கூட போயிட்டு பொண்டாட்டி இருக்கிறத இவனால் ஏற்றுக்கவே முடியல. இருந்தாலும் இதெல்லாம் இவனுக்கு தேவைதான் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த தம்பிக்காரனுக்காக தானே இவன் வந்து தன்னோட காதலையே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண துணிஞ்சான். இப்போ அதுக்காக தான் தம்பிக்காரன் வச்சு செஞ்சுட்டான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.